Hi friends, welcome back to Sam Satagal. நம்ம சேனல்ல டாகி டைம். இந்த வீடியோல வெயில் காலங்கள்ல டாக்ஸை நம்ம எப்படி பராமரிக்கிறதுன்றத பத்தி பார்க்க போறோம். எந்த உயிரினங்களா இருந்தாலும் வெயில் காலங்கள்ல அதுகளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி டாக்ஸுக்கும் வெயில் காலங்கள்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம வெயில் காலங்களில் டாக்ஸுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், எந்தெந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி எப்படி சால்வ் பண்ணலாம், எந்தெந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முதல்ல நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதிகமான வெயில் காலங்களில் டாக்ஸுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம பார்க்கலாம். வெயில் காலங்களில் அதிக ஹீட்னால டாக்ஸுக்கு வரக்கூடிய நோய்களில் ஒன்று ஹீட் ஸ்ட்ரோக். இது நார்மலாக எல்லா உயிரினங்களுக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம். அதிகமான வெயிலில் நம்ம டாகை வந்து நிறுத்தி வைக்கிறதாலேயோ இல்லை டாக் வந்து அதிகமான வெக்கை இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதாலேயோ டாகுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா முயலுக்கு, அப்புறம் கிளிகளுக்கு, பறவைகளுக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஹீட் ஸ்ட்ரோக் டாக்ஸுக்கு வரதை தவிர்க்கிறதுக்கு டாகை அதிகமாக வெயில் இருக்க இடத்துல நிறுத்தி வைக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்காக நம்ம டாகை வந்து வெயிலுக்கு கொண்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம். காலையில் அடிக்கக்கூடிய மிதமான அந்த காலை இளம் வெயிலில் நம்ம கண்டிப்பான முறையில் டாகை கொஞ்ச நேரமாவது விளையாட விடணும். அதே சமயத்தில் உச்சி வெயிலில் நம்ம டாகை வந்து நிறுத்தி வைக்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி சமயங்களில் ஒரு சில நேரங்களில் டாக்ஸுக்கு எதனால் அது இறந்து போகுதுன்னு தெரியாத அளவுக்கு சடனாக வந்து டெத் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு டாகுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரப்போகுது அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் தெரியும். நார்மலாக டாக் இருக்கிறத காட்டிலும் அதிகமாக வந்து அதுக்கு இளைக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் டாக் பார்க்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், போய் அமைதியாக படுத்துக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான சிம்டம்ஸ். ஆனால் இந்த சிம்டம்ஸ்னால கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்ம அதிக வெயில் நேரத்தில் டாக்டர் இந்த சிம்டம்ஸ் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு ஈரமான ஒரு துணியை நம்ம டாக் மேலே போட்டு பொத்தி வச்சு அதை நல்லா ஃபேன் இருக்கக்கூடிய இடத்துல கூலிங்கான பிளேஸ்ல வச்சு கொஞ்ச நேரம் அதை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்பவே முக்கியமான விஷயம், டாக் அந்த மாதிரி இழைச்சிட்டு இருக்கையில நம்ம அது குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துடவே கூடாது. டாக் நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அது குடிக்கிறதுக்காக தண்ணி கொடுக்கணும். இது தவிர்த்து அதிகபட்சமான வெயில் இருக்கக்கூடிய நேரங்களில் டாக்ஸுக்கு வரக்கூடிய மித்த பெரிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மஞ்சக்காமாலை வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி அதிகமான வெயில் நேரங்களில் டாகோட பாடியில் ஹீட் அதிகமாகிறதால கூட டாகுக்கு அதோட ஐஸ் வந்து வீங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில டாக்ஸுக்கு உடம்புல வந்து பொக்கலமா அதோட ஹீட் அதிகரிக்கிறதுனால வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஒரு டாகுக்கு வெயில் காலங்களில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்த்தோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம டாகை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் வெயில் காலங்களில் நம்ம டாகுக்கு ஒரு சில விதமான ஃபுட்ஸ் வந்து நம்ம கொடுத்தே தான் ஆகணும். இப்போ அடுத்ததாக நம்ம டாகுக்கு வெயில் காலங்களில் நம்ம கொடுக்க வேண்டிய ஃபுட் மெனு பற்றி பார்க்கலாம். வெயில் காலங்களில் நம்ம டாகுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட் நல்லா ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு சில டாகுக்கு என்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு ஒரு சில ஃபுட்டோட லிங்க் தரேன். நீங்கள் வேணா போய் அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம வீட்லேயே டாகுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டோட ரெசிபியை நான் உங்களுக்கு கூடி சீக்கிரமாக இன்னொரு புது வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். மொத்தத்தில் நம்ம டாகுக்கு எந்த ஃபுட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அது வெயில் காலங்களில் கண்டிப்பாக ஆரோக்கியம் நிறைந்த உணவாக தான் இருக்கணும். அதே சமயத்தில் அதிகமான வெயில் இருக்கிற நேரங்களில் நம்ம டாகுக்கு ஃபுட் கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு 9 மணிக்குள்ள காலை சாப்பாடு டாகு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமும் நம்ம டாகுக்கு ஃபுட் எப்பயாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை வந்து ஒரு சாயந்தர வேலைக்கு மேலே நம்ம டாகுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. வெயில் காலங்களில் நம்ம டாகுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டில் 2 நாளைக்கு ஒருக்கையாவது நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் கலந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. பொதுவாக நம்ம டாகுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட் நல்ல ஹெல்த்தியான கண்டென்ட்டோட இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா டெய்லி நம்ம அது கொடுக்கக்கூடிய சாப்பாட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வெயில் காலங்களில் கண்டிப்பான முறையில் 2 நாளைக்கு ஒருக்கையாவது 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் கொடுத்தே ஆகணும். அதே சமயத்தில் நம்ம டாகுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டில் இந்த வெயில் காலங்களில் பால் அதிகமாக இருக்கிறத தவிர்த்துட்டு நம்ம தயிராக கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம நல்லெண்ணெயும் தயிரும் வந்து அதிகமாக டாகோட சாப்பாட்டில் கலந்து கொடுக்கறதால ஹீட் சம்மந்தமாக டாகுக்கு வரக்கூடிய எந்த ப்ராப்ளமும் வராமல் நம்ம டாக் நல்லா ஃப்ரீயாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
நம்ம டாகுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கொஞ்சமா நம்ம டாகுக்கு அடிக்க ஒருக்க வெள்ளரிக்காய் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இது கண்டிப்பான முறையில் ஆனால் நம்ம அடல்ட் டாகுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா பப்பீஸால இதை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ வெள்ளரிக்காவை நம்ம அடல்ட் டாகுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் கத்தாழையோட தோலை ஃபுல்லாக நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய போர்ஷனும் நம்ம டாகுக்கு வெயில் நேரங்களில் அடிக்க ஒருக்க கொடுக்கலாம். அதிகமா வெயில் இருக்கக்கூடிய காலங்கள்ல நம்ம டாக மந்த்லி ஒன்ஸ் ஆவது குளிக்க வைக்கிறது ரொம்பவே நல்லது. மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம டாக குளிக்க வச்சா கண்டிப்பான முறையில் அதோட பாடி ஹீட் வந்து குறையவே குறையாது. ஸோ நம்ம 2 டேஸ்க்கு ஒருக்கையோ இல்லை ஒரு 3 டேஸ்க்கு ஒருக்கையோ நம்ம டாகுக்கு அடிக்க ஒருக்க டவல் பாத் கொடுக்கறது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்கள் டாகை இந்த வெயில் காலத்தில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.